சார்ந்த ஆசிக் தொடர் நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் எஸ்கேப் ஆயிருங்க. இந்த உலகம் வர்ற கிறிஸ்மஸ் அன்னைக்கு அழிய போகுது, அதுவும் தண்ணியில் மூழ்கி அழிய போகுது அப்படிங்கிற செய்தியை எனக்கு ரகசியமாக ஒரு நபர் கொடுத்துருக்கிறாரு. அந்த நபர் யார், அந்த செய்தி உண்மையா அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தொடர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க உலக அழியறதை பற்றி இப்போவே தெரிஞ்சுக்கும். அன்பார்ந்த என் தோழமைகளே, உலகம் அழியப்போகுது சொல்லிட்டு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கதைகளும் பல்வேறு விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு. அதில் பல நபர்கள் தன்னை கடவுள் என்று சொல்லி நான் தான் கடவுள், நான் சொல்வது தான் உண்மைன்னு சொல்லிட்டு பல நபர்கள் அடிச்சு விட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நான் இறை தூதர், இறைவனுடைய தூதர், நான் சொல்கிறத நம்புங்கன்னு சொல்லிட்டு தன்னை இறை தூதர்னு சொல்லி இது போன்ற விஷயங்களையும் சொன்ன நபர்கள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் தான் இன்றைக்கி ஒரு அரக்கருக்கு சிக்கியிருக்கிறான். கானா நாட்டில் கானா பாடிட்டே இந்த செய்தியை சொல்லியிருக்கிறான். அதுவும் நேற்றைய தினம் இந்த செய்தியை பதிவு செஞ்சு ரொம்ப அவசரமாக இந்த செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சுருக்கான். இவனுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, கானா நாட்டை சார்ந்த எப்போ நோவா என்று சொல்லக்கூடிய பேர். இந்த பேர்லேயே தெரிஞ்சு போச்சு இவன் எதை ரீல்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. எப்போ நோவா. அப்போ நோவாவுடைய சம்பவத்தை தான் ரீக்ரியேட் பண்ணுறான், அதாவது ரீல்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறான். அதே மாதிரி சம்பவத்தை மீண்டும் பண்ணி ஒரு அட்டென்ஷனை திருப்புறான். அப்படி என்ன அவன் சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்போ நோவா என்று சொல்லக்கூடியவர் கானா நாட்டை சார்ந்தவன். இவன் சமயமாக என்ன சொல்லிட்டுருக்கான்னா, நான் இறை தூதர், இறைவனுடைய கடைசி தூதர், இதுக்கப்புறம் தூதர்கள் இல்லைன்னு அடிச்சு விட்ருக்கான். உலக மக்களுக்கே தெரியும், உலகத்துடைய கடைசி இறுதி தூதர் ரஹ்மத்துல்லா அலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் தூதர்களும் கிடையாது, வேதங்களும் கிடையாது. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வந்த வலிமையான தூதர் யாருன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா நபிக்கு முன்னாடி வந்தது மூசா அலைஹிஸ்ஸலாம். கிட்டத்தட்ட 1,24,000 இறை தூதர்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. குர்ஆனில் 25 நபிமார்களை பற்றி இறைவன் தெளிவாக சொல்கிறான். ஸோ இந்த 25 நபிமார்களுக்கும் பல்வேறு கராமத்துகள், அற்புதங்களை செய்யக்கூடிய விஷயங்களும் அவன் சொல்லி கொடுத்தான். ஸோ அந்த வரிசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலகட்டத்திலே தன்னை இறை தூதர்னு சொல்லிட்டு பல நபர்கள் என்ன சொன்னாங்க, அதுக்கு உரிமை கோரிட்டு இருந்தாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டு அவனை அப்புறமும் படுத்தினாங்க. சமயமாக இன்றைக்கி பல்வேறு நபர் மிர்ஷாப் குலாம்னு சொல்லுவாங்க, இவன் தன்னை இறை தூதர்னு சொன்னான். இதுமாதிரி பல நபர்கள் இறை தூதர்னு சொல்லிட்டு இருப்பாங்க, கடவுள்னு தன்னை சொல்லிக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு பசி இருக்கும், தூக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும், சாதாரண மனிதனாக தான் இருப்பான். ஆனால் இறை தூதர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதன் வழியாக ஒரு வியாபாரத்தை செஞ்சுட்டு இருப்பான். ஸோ அந்த வரிசையில் தான் இன்றைக்கி கானா நாட்டில் இருக்கக்கூடிய எப்போ நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவன். இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் இறைவனால் கடைசியாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு இறை தூதர். எனக்கு இறைவன்றது ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி தெரியுங்களா? வரக்கூடிய கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த உலகம் அழிய போகுது, உலகமே நீரில் மூழ்க போகுது. அதனால் இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் மிகப்பெரிய பேழைகளை நான் கட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த உலகம் அழிஞ்சு எல்லா மக்களும் தண்ணியில் மூழ்கிட்டாங்கன்னா நல்லவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அந்த நல்லவங்களை ஏற்றிட்டு வேறு இடத்துக்கு போய் சொல்லி ஒரு 8 பேழைகள் 8 கப்பலை கட்ட சொல்லி இறைவன் என்கிட்ட உத்தரவிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூசு பையன் கப்பலே கட்டிட்டான். இதில் கொடுமை என்னன்னா, இவனுடைய சீடர்கள் இருப்பாங்கல்ல, அந்த சீடர்கள் தனது சொத்தையும் பல்வேறு நகை ஆபரணங்களையும் விற்று பல்வேறு வெகுமதி பொருட்களை கொண்டு கொடுத்து இந்த கப்பல் கட்டுவதற்கு இவனுடைய சீடர்கள் இன்றைக்கி உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 2-3 கப்பலை கட்டிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி தான் வந்துருக்கு. ஸோ இந்த எப்போ நோவா ரொம்ப சீரியஸாக இறங்கிட்டான். நான் கப்பலை கட்டியே தேவேன், கிறிஸ்மஸ் அன்றைக்கி இந்த உலகம் அழிய தான் போகுது, இதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெரிய அளவில் இந்த செய்தி பரப்பிட்டு இருக்கான். அப்போ இந்த செய்தி உண்மையான்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100% பொய். ஏன் பொய்ன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பல காலகட்டங்களில் தன்னை இறை தூதர் என்று சொன்ன நபர்கள் பல நபர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் பொய்யும் சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த உலகம் எப்போ அழியும் அப்படிங்கிற விஷயங்கள் அறிவியல் ரீதியாக பெரிய அளவில் கண்டுபிடிக்கப்படலை. அப்படிங்கிறத தாண்டி அறிவியலுடைய கூற்றுக்கள் வெவ்வேறாக இருக்கும். எப்படின்னா, இந்த உலகத்துடைய சில பகுதிகள் அழியும், அது இயற்கை பேரிடர் காரணமாக அழியும், தட்பவெப்பநிலை மாறுறனால அழியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அறிவியல் முன்வைக்கும். ஆனால் மார்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இஸ்லாமிய மார்க் அடிப்படையில் உலக அழிவுக்கான அடையாளங்கள் சொல்லிட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுத்து கொடுத்துருக்காங்க. சிறிய அடையாளங்கள் சொல்லிட்டு பல நூறு அடையாளங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடையாளங்கள்லாம் சமீப காலத்தில் நடந்துகிட்டே இருக்குது. பெரிய அடையாளங்கள்னு சொல்லிட்டு அவங்க கிழக்கில் இருந்து மேற்கில் சூரியன் மேற்கில் உதிக்கும், கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கும். அதே போல் குர்ஆனுடைய எழுத்துக்கள் எடுக்கப்படும், யஹஜூஜ் மஹஜூஜ் கூட்டம் வரும், தஜ்ஜால் வருவான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை இருக்குதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய புகைமண்டலம் வரும்னு சொல்லிட்டு ஒரு 10 அடையாளங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்று நடந்தாலே அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும், அப்படி நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது வெறும் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் சொல்லலை. இது உலகத்துக்கு 1,24,000 இறை தூதர்களும் தங்கள் சமூகத்திற்கு உலக அழிவு நாளுடைய அடையாளங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது மார்க் அடிப்படையில், நம்பிக்கை அடிப்படையில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் புவியியல் சார்ந்து அறிவியல் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் நமது செயல்பாட்டின் காரணமாக, நவீனமயமாகுதலின் காரணமாக இந்த உலகம் எப்படி அழிஞ்சிட்ருக்கு, காற்று மாசு எப்படி நடக்குது,
பூமி வெப்பமயமாகுதல் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பனிப்பாறை உருகிற விஷயங்கள் என்று இந்த உலகத்துடைய பல பகுதிகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழியும்னு சொல்லிட்டு அறிவியலும் முன்வைக்கிறது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஒருத்தன் திடீர்னு வருவானாமா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த உலகம் ஃபுல்லாக தண்ணியில் மூழ்குன்னு சொல்லுவானாமா, அதுக்கு கப்பல் கட்டுறேன்னு சொல்லுவானாமா. அப்போ இந்த சம்பவம் வரலாற்று நெடுகளை எங்கேயாவது நடந்திருக்கா, இல்லை இவன் தான் முறை அப்படி டிக்ளேர் பண்ணுறானான்னு கேட்டால் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இவன் ரீல்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அதாவது ரீமேக் பண்ணுறான். ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல, அதை எடுத்து மீண்டும் அதை ரீமேக் பண்ணுறான். அது யாருடைய ரீமேக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் முக்கியமான கதாபாத்திரம் இருக்கக்கூடிய, கதாபாத்திரம் சொல்லக்கூடாது, முக்கியமான பங்களிச்சிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நடந்த ஒரு இறை தூதர் தான் நூஹ் நபி. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இந்த சம்பவத்திற்கு சொந்தக்காரர்கள். இறைவன் அவங்கள வச்சு தான் இந்த சம்பவத்தை நடத்தி காட்டினான். ஸோ அந்த நூஹ் நபியோடைய சம்பவத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறான் இந்த கிறுக்கு பையன். அதனால தான் பேரை கூடி பார்த்தீங்களா, எப்போ நோவானா கிறிஸ்துவர்கள் நூஹை வந்து நோவான்னு சொல்லுவாங்க, நோவா சம்பவம்னு சொல்லிட்டு. அப்போ நூஹ் நபி காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்துக்கு வர்றாங்க, ஹாபில் காபில் பிறக்கிறாங்க. அவங்க ஹாபில் காபில் இறந்த பின்னாடி பல 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி நூஹ் நபி வர்றாங்க. இந்த நூஹ் நபி வரைக்கும் நல்லா பாருங்கள், சிலை வழிபாடு என்பது இந்த உலகத்தில் கிடையாது. அப்போ நூஹ் நபி வந்த பின்னாடி வருவதற்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அந்த சமூகத்தில் ஒரு 5 நல்லடியார்கள் இருக்கிறாங்க. அதாவது இறை நெருக்கம் கொண்டவர்கள், இறை நேசம் கொண்டவர்கள், இறை நேசர்கள். அவங்கள வந்து மக்கள் அவ்வளோ விரும்பினாங்க, அவ்வளோ கொண்டாடினாங்க, அவ்வளோ நேசித்தாங்க. அந்த நல்லடியார்களும் ஏக இறைவனை பற்றிய சிந்தனையை தான் மக்கள் மத்தியில் விதைச்சாங்க. அப்படிப்பட்ட 5 நல்லடியார்களுடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பெயராக இருந்துச்சு. என்னென்னா வத்து, சுவாவு, எவுக்கு, எவூசு, நஸ்ரு. இந்த 5 நல்லடியார்கள் தான் இருந்தாங்க. இவங்க இறந்த பின்னாடி என்ன ஆகிட்டாங்கன்னா, இவங்களை நினைவு கூறணும்னு சொல்லிட்டு சைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டுறான். போய் ஒரு குச்சியை வை, ஒரு கல்லை வை, அவங்க அழகாக இருப்பாங்களா, அவங்கள போல சிலை வடின்னு சொல்லிட்டு பல்வேறு விதத்தில் சைத்தான் தூண்டுறான். அப்போ தூண்டி அந்த 5 நல்லடியார்களும் சிலையாக வைக்கப்படுறாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் அந்த சிலையை பார்த்துட்டு வந்து ஏதாவது தர்மம் செய்வான், அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படின்னு அந்த சிலை வழிபாட்டுக்கு என்ன பண்ணுறான், சைத்தான் தள்ளிடுறான். அப்போ 5-6 தலைமுறை கழித்து நூஹ் நபி வர்றதுக்கு முன்னாடி இந்த 5 நல்லடியார்கள் இறந்தாங்கல்ல, அந்த காலத்துலேருந்து ஒரு 5 தலைமுறை கழித்து மிகப்பெரிய சிலை வழிபாட்டு முறையை தான் அந்த சமூகம் பின்பற்றிட்டு இருந்துச்சு. அந்த சமூகத்தில் தான் நூஹ் நபி வர்றாங்க. வந்து அந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள்னு சொல்லப்படுகிறது. பிரச்சாரம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஏக இறைவன் ஒருத்தன் தான், அவனுக்கு உருவம் கிடையாது, சிலையை நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகத்துவ பிரச்சாரத்தை நூஹ் நபி அவர்கள் 950 ஆண்டுகள் தொடர்ந்து செய்கிறாங்க அந்த மக்கள் மத்தியில். ஆனால் ஒரு நபர் கூட செவிமடுக்கலை. அவங்க மாறாக நூஹ் நபியை துன்புறுத்தினாங்க, அடித்தாங்க, அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் அவங்க 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சொற்பமான நபர்கள் மட்டும்தான் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். இந்த சமயத்தில் தான் மனம் வெறுத்து போய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்ட்ட கையேந்தி துவா செய்கிறாங்க, இந்த மக்கள் எல்லாத்தையும் நீ அழிச்சிரு, இவங்க எல்லாத்தையும் இவங்க இந்த உலகத்தில் இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு துவா செய்கிறாங்க. பொறுமையாக இருந்து 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா இல்லை, 1 நாள் 2 நாள் தாவா இல்லை, 950 வருஷம் தாவா. அப்போ இறுதியாக இறைவன் இவங்களை துவாவை ஏற்றுக்கிறான். ஏற்றுட்டு இவங்களுக்கு ஒரு கால அவகாசத்தையும் கொடுக்குறான். இந்த அவகாசத்துக்குள்ளே இதெல்லாம் செய்யுங்க. குறிப்பாக அந்த பகுதியில் பெரிய பெரிய மரங்களை எல்லாம் நீங்கள் வளங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த மரங்கள் வளர்வதற்கே பல 100 ஆண்டுகள் ஆயிடுது. இந்த மரங்கள் வளர்ந்த பின்னாடி இந்த மரங்களை நீ துண்டு செய்யுங்க, துண்டு செய்து மிகப்பெரிய கப்பலை கட்டுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த கப்பலை கட்டுறதுக்கு 100 ஆண்டுகள் ஆகுது. ஸோ இந்த கப்பல் கட்டக்கூடிய சமயத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் வந்து இவங்களுக்கு உதவுறாங்க. அப்படி உதவக்கூடிய சமயத்தில் இவங்க கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. கட்ட இவங்க அந்த இறை மறுப்பாளர்கள் அந்த வீதி வழியாக போனாங்கன்னா, என்ன லூஸாக இருப்பார் போல் இப்படி கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே விழுந்து சிரிப்பாங்களாமா. ஏன்னா அந்த நிலப்பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆறு கிடையாது, ஓடை கிடையாது, கிணறு கிடையாது, கடல் கிடையாது, நீரே கிடையாது, வறண்டு போய் வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே வெள்ளம் வருமாமா, இவங்க தப்பிச்சு போவாங்களாமா, இதை நாங்கள் நம்பணுமாமா, இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. விழுந்து சிரிப்பாங்க, அவரை காரி துப்புவாங்க, எச்சிலில் துப்புவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க. ஆனால் நூஹ் நபி தளரலை. அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் மரங்களை வளர்த்தார்கள், துண்டாக அறுத்தார்கள், கப்பலை கட்ட ஆரம்பித்தார்கள். கப்பலில் 3 தளங்கள் உருவாக்குனாங்க. கீழ்த்தளம் விலங்கினங்களுக்கு, 2வது தளம் மனிதர்களுக்கு, 3வது தளம் பறவைகளுக்கு அப்படின்னு பிரித்து வச்சாங்க. ஸோ கப்பலெல்லாம் கட்டப்பட்டாச்சு. இனி அந்த காலம் என்பது வரணும். ஸோ கப்பல் கட்டி ரெடியான பின்னாடி அந்த மக்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அவங்க வீட்டில் அந்த உலை அடுப்பு இருக்குல்ல, அது தண்ணீர் பீச்சி வருது. அதே போல் அங்கே வறண்டிருக்கக்கூடிய குழிகள்லேருந்தும் தண்ணீர் பீச்சி வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி டெவலப் ஆகி வருது. மழை வெள்ளமாக அது மாறுகிறது. அந்த சமயத்தில் இந்த உலகம் அப்படிப்பட்ட வெள்ளத்தையும் தண்ணியும் பார்க்கல. அந்தளவு பெரிய மழை வருகிறது, வானத்திலேருந்து மழையும் வருகிறது. இப்போ வெள்ளம் மழையெல்லாம் சூழ்ந்து அப்படியே பிரம்மாண்டமாக வருகிறது. அந்த சமயத்தில் தான் அவசரமாக நூஹ் நபி வெளியே வந்து மக்கள் எல்லாத்தையும் அந்த கப்பலில் ஏற சொல்லி விலங்கினங்களில் ஜோடியாக உள்ள ஏற்றுறாங்க. யானையா ஆண் பெண், குருவியா ஆண் பெண், கிளியா ஆண் பெண் சொல்லிட்டு ஜோடியாக கப்பலில் ஏற்றுறாங்க. பறவைகளை எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு அந்த கப்பல்லேருந்து கிளம்புறாங்க.
மலை வெள்ளம் சூழ்கிறது. அப்படியே அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. இவங்க எல்லாமே தண்ணியில் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். இதில் என்ன விஷயம்னா, நூஹ் நபியுடைய மனைவியும் மகனும் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் கூட அந்த மனைவி அவ்வளோ வசைபாடுறாங்க. ஏன் கிறுக்காயா நீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிற, நம்ம கடவுளை வணங்கிட்டு போனாம்ல 5 நல்லடியார்கள் இல்லை, அவங்களுக்கு சிலை தானே வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் மகன் தத்தளிச்சுட்டு இருக்கிறான். என்ன இருந்தாலும் பெத்த பாசம் இருக்கும்ல. ஸோ மகன் எப்படியா மீட்கணும்னு சொல்லிட்டு என் கப்பலில் வந்து ஏறிடு, நீ வந்து அந்த இறை மறுப்பை விட்டுரு, ஏக இறைவனை ஏற்றுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சிராகணும் நபி. அவன் ஏற்றுக்கலாம். என்ன தெரியுமா சொன்னால், குரானில் ஆயத்து வருது, நான் மலை மேலே ஏறி தப்பிச்சுக்குவேன்னா. ஆனால் அவனுக்கு அந்த நசீபு கிடைக்கல. பெத்த மகனாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதை முடிச்சிடறான். ஸோ இறுதியாக அந்த மக்கள் எல்லாமே மூழ்கடிக்கப்படுகிறார்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் அந்த நோவா கப்பல்னுவாங்க, நூஹ் நபியுடைய கப்பலில் ஏறுறாங்க. அங்கே தூஃபான் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளம், தூஃபான்னா தெரியுமில்ல, தூஃபான லக்ஸான்வாங்கல்ல, அந்த போருக்கு சமீபமாக நடக்கிற போருக்கு, அது போல் தூஃபான்னா வெள்ளம். இந்த வெள்ளம் வருது, வெள்ளத்தில் இந்த கப்பலை அடிச்சுட்டே போகுது. அந்த மக்கள்லாம் அதில் ஏறுறாங்க. இவங்க துவா செஞ்சுட்டே போகிறாங்க. அந்த போய் கிட்டத்தட்ட பல நாட்கள் அந்த வெள்ளம் என்பது இருக்குது. இறுதியாக ஜூது என்று சொல்லக்கூடிய மலை, இந்த மலை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட குர்திஸ்தான் பகுதியில் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. உமரல் ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அங்கே வந்து குர்திஸ்தானில் இந்த மலை ஜூது மலை இருக்குது. ஜூது மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையுடைய டாப்பில் போய் அது இருக்கணுங்கிற கட்டளை இறைவன் கொடுக்குறாங்க. அந்த டாப்பில் போய் இருந்த பின்னாடி இறைவனுடைய கட்டளை வருது. வந்த பின்னாடி வெளியே வந்தால் அந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடியக்கூடிய சமயத்தில் தான் நூஹ் நபி கப்பல்லேருந்து வெளியே வர்றாங்க. இறைவனுக்கு சுஜூது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் அங்கே இருக்கிறாங்க. நெருப்பூட்டி இயல்பான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்றாங்க. பல 100 ஆண்டுகள் இருந்துட்டு இறுதியாக அவங்க இறக்கக்கூடிய சமயத்தில் ஏக இறைவனை பற்றி தெளிவாக சொல்லிட்டு போகிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான் நூஹ் நபியுடைய ஒரு சுருக்கமான வரலாறு. அப்போ நூஹ் நபியுடைய வரலாற்று நமக்கு என்ன கிடைக்குது சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன படிப்பினை கிடைக்குதுன்னா, நாம் இஸ்லாமிய அழைப்பு பணியை மக்கள் மத்தியில் உயிருள்ள வரையும் செஞ்சுட்டே இருக்கணும். 1 நம்பர் வர்றாங்களோ 2 நம்பர் வர்றாங்களோ வரவே இல்லையோ சொல்லது நமது கடமை. நான் சொல்கிறது இஸ்லாம் அல்லாத நபர்களுக்கு நீங்கள் எத்தி வைக்கணும். நமக்கு மத்தியில் செய்கிறது அப்படிங்கிறது பிரதானம் தான். நமக்குள்ள மத்தியில் பயான் நிகழ்த்தணும், தொழுகை அழைப்பு கொடுக்கணும், எல்லாமே செய்யணும். ஆனால் முஸ்லீம் அல்லாதவன் இவன் கண்ணிருந்து குருடாக இருக்கான். முஸ்லீமுக்கு 5 நேர தொழுகையும் தெரியாதா, ஜக்காத்து கொடுக்கணும்னு தெரியாதா, எல்லாமே உனக்கு தெரியும். கண்ணிருந்துமே இவன் குருடாக இருக்கிறான். நல்லா குரானில் வரும், அவன் கண்ணிருந்து குருடாக இருக்காங்க, காது இருந்து கேட்காம இருக்கிறாங்க அப்படின்னு வரும். அப்போ முஸ்லீம் அல்லாத நம்பர் இருக்கான் பாரு, அவன்கிட்ட போய் உங்கள் இஸ்லாத்தை நீங்கள் சொல்லுங்கள். இஸ்லாத்தை பற்றி புரிய வைங்க, ஏக இறைவனுடைய சிந்தனையை புரிய வைங்க அப்படிங்கிறதா நமது மேலான வேண்டுகோளாக காணப்படுகிறது. அப்போ இந்த சம்பவத்தில் நமக்கு தெளிவாக தெரியுது, நூஹ் நபி காலத்தில் என்ன விஷயம் நடந்துச்சோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறான் இந்த எப்போ நோவா என்று சொல்லக்கூடிய நபர். இதன் வழியாக மக்கள்கிட்ட காசு வாங்கி கப்பலை கட்டி அது பெரிய பிரம்மாண்டமாக்குறான் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது. இது முற்றுமுழுதுமாக பொய்யான செய்தி அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் வழியாக நமக்கு புரிய வருது. மேலும் ஒரு விஷயத்த சொல்லணும், நூஹ் நபி காலத்தில் இருந்தால் இந்த சிலை வழிபாடு ஆரம்பிச்சுன்னு சொன்னேன்ல. அப்போ நூஹ் நபி காலத்தில் இருந்த இந்த 5 நல்லடியார்கள் வத்து, சுவாவு, எவுக்கு, எவூசு, நஸ்ரு, இந்த 5 நல்லடியார்களுடைய சிலை என்பது எந்த அளவு ட்ராவல் பண்ணி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்திலையும் இந்த சிலைகள் இருந்துச்சு, வெவ்வேறு பெயர்கள்லேயும் இருந்துச்சு. லாத்து, மனாத்து, உஸ்ஸா, எவுக்கு, நஸ்ருன்னு சொல்லிட்டு பல்வேறு சிலைகள் இருந்துச்சு. பார்த்தீங்களா, காபாக்குள்ளே இருந்துச்சு, வெளியும் 360 சிலைகள் இருந்துச்சுல. அதில் இந்த 5 நல்லடியார்களுடைய சிலையும் அவ்வளவு காலம், பல 100 ஆண்டுகள் காலம் ட்ராவல் பண்ணி வந்து மக்காவில் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 360 சிலைகளையும் உடைச்சாங்கல்ல, அதில் இதையும் உடைச்சாங்க. இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது, உண்மையாக பொய்யான்னு தெரில. இந்த நல்லடியார்கள் 5 பேர் இருக்காங்கல்ல, முதல் சிலை வழிபாடு இந்த 5 பேரை வச்சு தான் நல்லடியார்கள், இவங்கள தான் சிலையாக வணங்கியிருக்காங்க. இதில் வத்து, சுவாவு அப்படின்னு பேர் வருது இல்லை, சுவாவு, இந்த சுவாவு சிலை தான் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு சிவனாக வணங்கப்படுதுங்கிற மாதிரி செய்தி சொல்லப்படுகிறது. எந்தளவு உண்மைன்னு தெரியல, பட் இப்படியும் ஒரு செய்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.